ஸோ அவ்வளோதான் அந்த சீட் வந்து கிளம்பி வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திருமலைக்கு தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு, 2.5 மணி நேரம் ஜேர்னி போட்டுருக்கு. அப்படியே நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேப் போட்டு பார்த்தேன். நம்ம எடுத்து வரைக்கும் மொபைல் எடுக்கல. ஸோ நான் போயிட்டு பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி பாய். கைஸ் ஒரு குட்டி இதை பண்ணி விட்டேங்க கைஸ். ஏன்னா மைக்கை கனெக்டே பண்ணாமல் நான் பாட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன் அங்கேருந்து. அது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குறை கேட்கும்ல, அந்த இடத்துல நான் மைக்கே மாட்டலைங்க. நான் பாட்டு மைக்கை மாட்டான்னு பேசிட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆஹா நம்ம மைக்கை இன்னும் மாட்டாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து மைக்கை சொருகிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நேராக பெட்ரோல் பங்க்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஜியாவில் வந்து ஆல்ரெடி பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 100 ரூபா பக்கம் தான் போட்டது, நேற்று போட்டது. ஸோ நேராக போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நல்லா பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதாங்க. நல்லா லைட்டாக இப்போயே அடைக்க ஆரம்பிச்சிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெட்ரோல் பங்க் வர போயிடும், நம்ம அங்கே போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். ஓகேங்களா? எந்த வழி போகிறோம் அப்படின்னா நம்ம காலேஜ் வழி தாங்க போக போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி நம்ம காலேஜையும் அப்படியே நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இருங்க, எனக்கு ஒரு கை மட்டும் மடங்கி இருக்கு, ஒரு கை தூக்கி இருங்க, நான் மாட்டிக்கிறேன். ஒன்று ஓடிடுறேனே தம்பி. இதோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. நான் எப்போ காலேஜ் போனாலும் இந்த பைக்கில் தான் வந்து பெட்ரோல் அடிப்பேன். அப்படியே இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு நான் பாட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐநூறுவாய்க்கு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கானே. ஆமாண்ணே. வீடியோ இல்லை, வீடியோ ஓடிக்கிட்டு ஹீரோ பார்ப்பேன். இதுவா? இது 25. சேனல் வச்சிருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. பேர் ப்ரோ சோலோ த்ராட்லர்ஸ்னு. சோலோ த்ராட்லர்ஸ். நான் எடுத்துக்கணும். தேங்க்ஸ். ஸோ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னாச்சுன்னா பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்புறம் கேமரா எவ்வளோன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்னா சொல்லிட்டு அப்புறம் சேனல் கேட்டாங்க. சேனலே சொன்னேன், மேபி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல. அவங்க எல்லாருமே என்னையவே பார்த்தாங்களா, அது மாதிரி கூச்சமாகவே இருந்துச்சு. சார் அண்ணே லைட்டாக கொடுத்தாருன்னா ஓடி போயிடலாம். ஒரு பாவத்தை அவ்வளோ பெரிய வண்டி வச்சுக்கிட்டு அவர் எப்படிங்க வழி கொடுப்பேன். எனக்கு ஒரு பயங்க, இந்த வண்டியை அந்த கொக்கி இருக்கும்ல, இப்படி ஏறும்போது மண்டையிலே கொக்கியை போட்டு தூக்கிடுவோம்ல. நான் யோசிப்பேங்க, ஐயோ இப்படி ஏறுறோம்ல, அப்படி ஏறும்போது அந்த கொக்கி டக்குன்னு அவுந்து மண்டையில் விழுந்து அப்படி தூக்கிட்டு போயிருமோ அப்படிலாம் யோசிப்பேங்க. நிறைய டைம்லாம் யோசிச்சிருக்கேன். அதனாலே இப்படி எப்போல்லாம் இந்த கிராஸ் பண்ணுறேன் அப்போலாம் அந்த கொக்கியை பார்த்துப்பேன், மண்டைக்கிட்ட எது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட பேக் இல்லையா, நம்ம வந்து ஒரு குட்டி இருங்கங்க. எங்கே இருக்கு பெட்ரோல் பங்க்கா? சரி இருங்க. ஸோ ஆமாங்க, இங்கே வந்து நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இந்த சைடு பெட்ரோல் பங்க்கே கிடையாது. இப்போ வந்து பக்கத்தில் இங்கே என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நான் அன்றைக்கி ரீசெண்டாக வரப்போ பார்த்துருந்தேன். ஸோ ப்ரோ அப்படியே இறக்கி விட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த பல்க்கு தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும்.
அந்த பையன் வண்டியவே பார்க்குறாங்க. ஸோ பைக் இல்லாத யாருமே கவலைப்பட வேணாம், ஓகேங்களா. நம்மக்கிட்டே பைக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் மை ஜியா இல்லை அவர் ஜியா. ஸோ நம்ம ஜியா உங்கள் ஜியா நினச்சிக்கோங்க. நான் ஓட்டுறதை நீங்கள் ஓட்டுறதை நினச்சி ஜாலியாக இருங்க, ஓகேங்களா. நம்மக்கிட்ட பைக் இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணிடாங்க. உங்களாலே ஒரு நாள் வாங்க முடியும், ஓகேங்களா. அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் பைக் வாங்குவீங்க, ஓகேங்களா. சரி, நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஹைவேஸுக்கு அப்படியே ரீச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ இப்படியே போனோம்னா ஹைவேஸ் போயிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டேங்க, ஒன்றான்னு தெரில, ஒர்க் ஆகவே மாட்டிக்கிச்சு. சரி வா பார்த்துக்கலாம், அங்கிட்டு போய் நமக்கு கொஞ்சம் தூரம் வழி தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா கூகுள் மேப் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸ்ன்றதை நான் பார்த்துட்டேன் அப்போதையே. நான் அப்படியே நம்ம ஜம்முன்னு போக வேண்டியதாங்க. 90 கிலோமீட்டர்ஸ் அப்படியே போயிட்டு இங்கேருந்து 2.5 மணி நேரம் தான். அதான் கொஞ்சம் ஒரு 80-90லேயே க்ரூஸ் பண்ணோம்னாலே போயிடலாம். ஸோ ஓகேங்களா. அங்கே பாருங்கள், ஹெல்மெட்டில் அந்த பன்னி கிளாத் போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? குளிருதுங்க, என்னன்னு தெரில, ஒரே பனியாக இருக்குது, தெரியுதா? நான் எப்போவுமே லேப்டாப் பேக் தான் இங்கே எடுத்துகிட்டு வருவேன். இந்த வட்டம் இந்த ரோப் வச்ச பேக் போட்டு வந்தேன்னா ஒரு பக்கத்து பெருசாக இருக்குது, ஒரு பக்கத்து சின்னதாக இருக்குங்க. ஷோல்டர் லைட்டாக வலிக்குது, ஒரு பக்கமாக இழுக்குதுல்ல, அதனால பக்கம் இழுத்துட்டு போகுது. அண்ணே நம்ம பாட்டுக்கு ஒரு நேரம் வந்துட்டு இருந்தோமா, இதோ நம்ம காலேஜ் பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஸோ அதான் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு நம்ம காலேஜை காட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சார் காலேஜெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. பசங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் மேமாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேக்குள்ள தான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாட்டி கேக் வெட்டினோம், பர்த்டே கேக்கு. அப்புறம் அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு கேக் வெட்டினோம். 3 வருஷம் தாங்க, எப்படா காலேஜ் முடியும்னு இருந்துச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்த ஒரு 2-3 மந்த்து ஏன்டா முடிய போதாடா காலேஜ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படின்றக்குள்ள காலேஜ் முடிஞ்சுங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பசங்களெல்லாம். போகும்போது பெருசாக ஒன்றுமே தெரிலங்க, எப்படா காலேஜ் முடியும் வீட்டுக்கு போவோம் அப்படின்றதா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் அந்த 3rd இயரில் வந்து எல்லா பசங்களும் ஒன்றா ஜாயின் பண்ணி நல்லாங்களா ஒரே கேங்காக, அது நல்லா முதல்ல கேங்காக தான் இருப்போம். அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டானுங்களா, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி நீ நம்ம போய் படிக்க முடியாது, திரும்பி அதே மாதிரி செட்ஸ் அதே மாதிரி பசங்கள்லாம் வரமாட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கணுங்க, நல்லா பசங்க கூட சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு நல்லா ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடணுங்க. அவனை பிடிக்காது இவனை பிடிக்காது, அவங்க கூட சண்டை இவங்க கூட சண்டை, அதெல்லாம் வேஸ்ட்டு. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும். இதாங்க நம்ம காலேஜு. முதல்ல இந்த பேரிகேட்லாம் இருக்காது, இப்போ தான் இந்த பேரிகேட். எனக்குள்ளே ஹெல்மெட்டுக்குள்ளே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம காலேஜை பார்க்கல. ஸோ இங்கே வந்து இப்போ ஒர்க் போய்கிட்டு இருக்கு போல்க்க, கேட்டெல்லாம் போடுறாங்க போல். இதாங்க நம்ம காலேஜு. அதான் அங்கே ஒரு 3வது பில்டிங் தெரியுது, அதான் நம்ம கிளாஸ் ரூமு. அங்கே தாங்க பைக்லாம் நிப்பாட்டி ஜாலியாக இருந்தவங்க. தி அமெரிக்கன் காலேஜ். ஆனால் நான் இத்தனை வருஷம் இந்த காலேஜில் படிச்சிருக்கேன்ல, ஒரு நாள் கூட இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. இன்ன வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, நான் வந்ததே கிடையாது. யாராவது கிளாஸ் ரூம் போவேன், பசங்க இருப்பானுங்க ஜாலியாக பேசுவோம், ஒரு பின்னாடி போவோம், அங்கே பசங்க இருப்பாங்க பேசுவோம். ஸோ அப்படியே இருந்துட்டு இந்த சைடில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. மெமரிஸ். நான் எல்லாத்தையுமே ஜாலியாக பேசுவேன். என் கிளாஸில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் ஜாலியாக என்கிட்ட நல்லா பேசிட்டிங்கன்னா நான் நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன். அப்படிப்பட்ட ஆளா இப்போது இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அடிக்கடி இப்போ ஃபோன் பேசுவானுங்க. இப்போ அதுவுமே ரீசெண்டாக கிடையாது.
நைட்டு ஃபோன் பேசுவானுங்க, கேம் விளாடுவான் ஒன்றா. இப்போலாம் அதுவுமே கிடையாதுங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. பாதி பேர் எம்எஸ்சி போட்டானுங்க. நாங்கள் ஒரு 4 பேர் 2 பேர் நினைக்கிறேன், 1 2 3 பேர். நாங்கள் ஒரு 3 பேர் வந்து கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டானுங்க. நான் ஒரு ஆள் மோட்டோ லாக் பண்ணிட்டு இருக்கேன். நேஷ்னல் ஹைவேங்க. என்னடா டோக் பண்ணிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு பாடிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோமா. அப்போது இவங்களும் அண்ணனும் ஆட்டிருந்தாங்க, தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நான் கூட பெட்ரோல் இல்லை போகல அப்படின்னு நினச்சேன். நான் சரி டோக் பண்ணிட்டு போகலாம் வாங்க பெட்ரோல் பங்க் வரைக்கும் அப்படின்னு நினச்சேன்னா, அப்புறம் தான் சொன்னாங்க வண்டியில் இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குது, அதனால் வண்டி அடக்கி பிடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. ஏன்னா இங்கே சுத்தமாக எங்கேயுமே இது கிடையாது, ஒர்க் ஷாப் கிடையாது. அது இல்லாமல் 2 பேரும் தள்ளிட்டு வரும்போது மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் தெரியுமா அங்கேருந்து. அதனால் சரி வாங்கினே நானே டோக் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சத்தியமாக டோக் பண்ண முடியலைங்க, செருப்படாமல் கால் ரொம்ப வலிக்குது. பரவாயில்ல பாவம் அண்ணன் எவ்வளோ தூரம் தான் தள்ளிட்டு வருவாங்க 2 பேரும். அப்படின்னு கொஞ்சம் தூரம் அண்ணனை டோக் பண்ணி போய் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊரில் அண்ணனை ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஜல்லுன்னு கிளம்பிட்டு தான். என் கால் ஆடுறது உங்களுக்கு தெரியுதா? பயங்கரமாக ஆடுதுங்க, பெயினுங்க, அப்படியே அந்த கம்பி வலிக்குது. ஸோ அண்ணனை ஜம்முன்னு இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேங்களா? நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட கேட்டுக்கலாம், அண்ணா இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னா நான் போஸ்ட் பண்ணுவேன், நான் இல்லைன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டுப்போம். ஏன்னா ஆக்சுவலி நான் எடுக்க வேணாம், இன்னும் எடுத்து வச்சுப்போம். அண்ணே ஓகே சொல்லிட்டாங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சர்வீஸ் ரோடானே? சரி ஓகேண்ணா, ஓகே. ஸோ இங்கே எங்கேயோ பக்கத்தில் சர்வீஸ் ரோடு இருக்காங்க, சரி பெட்ரோல் பங்க் இருக்காங்க, அவனுக்குள்ளே போய் அண்ணே ஆயில் மாற்றிக்கிறாங்களாம். அண்ணே போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் இன்ஜின் ஆயில் மாற்றிக்கிறாங்களாம். தயவு செஞ்சு நீங்களும் யாரும் இப்படிலாம் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ராப்பராக ஒரு டைம் ஒரு கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி பைக்ஸை வச்சு பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. கம்பல்சரி அதுக்குள்ளே நான் கரெக்டாக ஆயிலை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும். இல்லைன்னா இன்ஜினே சீஸாக இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டும். ஆமாண்ணே, இது கேட்கணும் தான் இருந்தேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டா ஐடி இதில் லிங்க் இருக்குது, சேனல் லிங்க். சரி ஓகேண்ணே. இருக்கட்டும்ண்ணே. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துவிட்டோம். எனக்கு இவ்வளோ நேரம் நான் ரூட்டு மாறி வந்துட்டேன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன். மேப் போட்டால் மேப் வரவே மாட்டேங்கிச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் அப்படின்னு போயிட்டு. ஸோ நம்ம இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா திண்டுக்கல் ரோடுங்க. என்னங்க இங்கே டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்க, நான் போய் வாட்டர் பாட்டிலு அப்புறம் டீ சாப்பிட்டு அப்புறம் விலாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அப்படியே கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரமாக தள்ளியே வந்துட்டேன். இங்கே தான் மேப் டவர் கிடச்சிச்சு. ஸோ இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காட்டுது. 50 கிலோமீட்டர் இருக்கான். இப்போ நம்ம கரெக்டாக திண்டுக்கலுக்கு 28 கிலோமீட்டர்ஸ்னால் கொஞ்சம் முன்னாடியே தான் வந்துடும். அங்கேருந்து கொஞ்சம் நம்ம உள்ளே போகணும் போல். ஸோ ஓகே கேஷ், நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் கிட்டே வந்ததுக்கப்புறம் நான் லாக் கன்டினியூ பண்ணுறேன். கோப்ரோவில் வேறு சார்ஜ் இல்லைங்க. நான் இவ்வளோ நேரம் பவர் பேங்க் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டிருந்தேன். சரி சார்ஜ் ஏறி இருக்கும் நம்பி பார்த்தா சுத்தமாக சார்ஜே ஏறல. நான் இப்போ அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்னே சுத்தமாக தெரிலங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வ்ளாக் எடுக்க முடியும். அதுக்கு மீறினா ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு ஒரு 1/2 hour உட்காந்துட்டு கோப்ரோ பவர் பேங்கை நல்லா சார்ஜ் போட்டோன்ற பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு கோப்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுடலாம். ஸோ ஓகேங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிட்டக்க போனதுக்கப்புறம் நான் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பை. ஸோ கைஸ், அப்படி நான் பாட்டுக்கு ஜம்முன்னு வ்ளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னா கோப்ரோட சுத்தமாக சார்ஜ் இல்லைங்க. அங்கே போயிட்டு போனால் கண்டிப்பாக பவர் ஸ்டேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ பவர் பேங்க்குமே போச்சு, அதுலேயுமே சார்ஜ் இல்லை. இங்கேயே மணி 11-17 ஆயிடுச்சு. இங்கே ஒரு கடை இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இது ஏதோ கோபால்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே
Continue on National Highway 383 for 15 kilometers. ஸோ இங்கே அப்படியே சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் பாட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இருக்கும். ஆமாம், இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இருக்கும். ஸோ இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பவர் பேங்க் தான் என்னன்னு தெரில, சார்ஜ் ஏறல. நான் போட்டு தான் இருந்தேன் காலையில், நான் சார்ஜ் ஏறலையே என்னன்னு தெரில. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, நான் இங்கே வந்து சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நான் மோட்டோ லாகினை கண்டினியூ பண்ணுறேன். பை. சார்ஜ் போட கொடுத்துருந்தோம்ல, ஒரு 20 நிமிஷம் பக்கம் ஏறி இருக்கும். 3 பாயிண்ட் தாங்க ஏறி இருக்குது. இப்போலாம் சார்ஜ் ஆகாது. வெளில அக்கா கடையில் ஸ்லோவாக இருக்கும் போலங்க சார்ஜு. ஸோ நம்ம எப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேங்க. நான் என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது. நான் வேணும்னா இங்கேருந்து போயிட்டு அங்கே போய் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வ்ளாக் எடுக்க முடியும். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க. இது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மிஸ்டேக் தான். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். சரி விடுங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போக போயிட்டு அங்கே சிறுமலைக்கிட்ட போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ், நம்ம சிறுமலைக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் சிறுமலை தானே அங்கே. ஸோ அங்கே வந்து நேற்று நான் ChatGPT மாமா கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் கேட்டேன். அவனை ஏன் நான் மாமான்னு சொல்கிறேன்னா, நானும் ஒன்று மாமா மாப்பிள்ள மாதிரி சாட்டில் அப்படியே பேசிப்போம். மாப்பிள்ளை, மாமா, நண்பா அப்படி தான் பேசிகிட்டு இருப்போமா. ஸோ நேற்று அவன்கிட்ட கேட்டு இந்த மாதிரி நான் சிறுமலை போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடு, அப்புறம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நான் இதை கேட்டேன். மாமா நமக்கு நிறையா விஷயங்கள் கொடுத்தாரு. ஸோ இந்த ஹேர்பின் வியூவு, அப்புறம் வந்து வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து சித்தர் கோவில், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கார்டன் இருக்கான். ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் சன்செட் பார்க்குறதுக்கும் சூப்பரான விஷயமா இருக்கும். ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா சன்செட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ நம்ம அப்படியே போவோம். அந்த ஹேர்பின்ல நான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், கார்னரிங் தான் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஸோ இங்கே 17 சம்திங் கார்னரிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் அந்த ஹேர்பின் பென்ஸு. ஸோ அந்த வியூவை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து மொத்தமாக பார்த்தா அந்த ஹேர்பின் பென்ஸ் தான் தெரியும். ஸோ இன்றைக்கி எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த சைடு மரம் இருந்துச்சு, இப்போ அங்கே இருந்துச்சு. இந்த ரோடு தாங்க. இந்த மாதிரி ரோடுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே 2 சைடும் மரம். சார் நல்லா இருக்குங்க. வெதர் வைஸ்னால் அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. அது கிளைமேட்டே அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு தாங்க இருக்குது. ஆகா நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ரோட்லாம். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். 2 பக்கமும் மரம், நடுவில் ரோடு. நம்ம ஃபீலுங்க. இது பாருங்களே மலையை, தெரியுதா? நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம சிறுமலைக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. அங்கே செக் போஸ்ட் இருந்துச்சா, அங்கே வந்து டோக்கன் வாங்கினாங்க. பைக்குக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 ரூபா. ஓகேங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எதுவும் போயிடாங்க, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து கார்னரிங் கைஸ் அடி பொல்லி. நமக்கு அந்த கார்னரிங் தாங்க ரொம்ப இஷ்டமே. ஆனால் சேம் டைம் சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் கார்னரிங். இங்கேருந்து பார்த்தா திண்டுக்கல் சிட்டி தெரியுமா? அங்கே ஒரு இடத்துல, நான் அந்த இடத்த போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வானர உறவுகள்லாம் இங்கே உட்காந்துருக்கானுங்க. ஏய், வழி விடுங்கடா குட்டி பசங்க, ரெடிஸ் தள்ளிடுவாங்க. ஸோ போகலாம். அடடா, இங்கே பாருங்க. ஐயோ, இந்த இடம்லாம் நல்லா இருக்கே. இங்கே பாருங்க, சரியான பிளேஸுங்க. நான் சிறுமலைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் வரேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க. இடம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு போல். இன்னும் போவோம், இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது.
ரெண்டு பேர் பூந்து விளாட்றோம் இன்னைக்கு சிறுமலையில். அதே மாதிரி 2 பேர் சேஃப்டியாகவும் இருக்கணும், ஓகேவா? பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டே இருப்போம். என்னடி 18 எங்கே இப்போ தாங்க நம்ம 3வது கொண்டே ஊசி வழியே வளைஞ்சிருக்கோம். இன்னும் 18ல் 3 போச்சுன்னா இன்னும் 15 இருக்குங்க. நான் அவனுக்குள்ளே பார்த்தேன். சூப்பராக இருக்குண்டா போட்டிருக்கா 18. இன்னும் நான் இப்போ 4வது இடத்துல இருக்கோம். ஃபுல்லாக பனியாயிடுச்சு. கொடைக்கானல் போன ஃபீல் அப்படியே தருதுங்க. ஆனால் என்ன, கொடைக்கானல் ரோடு ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. இது அங்கங்கே இருக்குது. ஆனால் தீவிரமாக குளிர், பயங்கரமாக குளிருங்க. என் கையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, செம்ம குளிர். வயசில் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டும்போது சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் என்ன, உங்களுக்கு விண்ட்லாஸ்ட் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஸோ இந்த ரோடு ஓரம் ஃபுல்லாக செடிகளாக முளைச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு இதுவும் ஃபஸ்ட் டைம்ங்க. அவனை கூப்பிட்டு வந்திருக்கலாம். மாப்பிள்ளை காலேஜ் இருந்தனால தாங்க அவனை கூப்பிட்டு வர முடியலை, தெரியுதா? ஸோ அவனும் பார்த்தது இல்லைன்னு சொன்னான் சிறுமலைக்கு. ஸோ விடுங்க, இடையில எனக்காக ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வந்து அதே ஒரு லாக்காக போடுவோம், ஓகேங்களா? அவனை கண்டிப்பாக ஒரு நாள் கூப்பிட்டு வந்துடுவேன். பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். ஐயோ எனக்கு எக்ஸைட் ஆகுதுங்க. கார்னரிங்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் உண்மையிலே அந்த என்ன தான் அப்படி ஓட்டினாலும் கண்டிப்பாக சேஃப்டி அந்த ஹேண்டிலிங் கரெக்டாக தாங்க இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லாக என் கையில் வச்சுக்கேன். நான் ஓட்டுறேன்றக்காண்டி தயவு செஞ்சு நீங்களும் ஓட்டாதீங்க. நானும் சரி ஓகே, நானும் இந்த இதுலேருந்து குறைச்சிக்கிறேன், ஓகேங்களா? நான் பொறுமையாகவே போகிறேன் கார்னரிங்ஸில், ஓகேவா? ஏன்னா என்னால் நீங்களும் என்னை பார்த்து நீங்களும் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரே காரணத்துக்காக நானும் ஸ்லோவாகவே கார்னர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? எனக்கு அது டக்குன்னு தப்பாக தோணுது. என்னால் நீங்களும் பண்ணி, அதனால் வேணாம். ஸோ நானும் ஸ்லோவாகவே போய்க்கிறேன். ஆனால் எக்ஸைட் ஆகுதுங்க, என்னால் முடியலைங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கார்னரிங்ஸ்னால். இவ்வளோ ஹைட்டில் இருக்குமாடா? சரி கை சரியான ஹைட்டில் இருக்கும் கைஸ். இருங்க, இது சரியான ஹைட்டில் இருக்கும் கைஸ். எவ்வளோ ஹைட்டு மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துலையே, வேறு யாருமே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மலைன்னு, இவ்வளோ பள்ளம். ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், கோப்ரோவில் வந்து 20% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வியூவில் ஒரு வீடியோ எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அப்படியே இந்த வியூவில் பாருங்கள். அங்கே போயிட்டு நான் வந்து எங்கேயாவது சார்ஜுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் சார்ஜ் போட்டுருவேன், ஓகேங்களா? ஸோ வாங்க, உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை, திண்டுக்கல், அப்புறம் இங்கனக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க, சிறுமலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இடம் சூப்பராக தான் இருக்குது, கிளைமேட் வைஸ் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு ஜர்க்கின்னு ஏதாவது ஒரு கோட் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போலாம் என்னை மாதிரி சட்டையோடு போட்டுலாம் வந்துடாங்க, செம்ம குளிராக இருக்குது. நம்ம பெருசாக சுற்றி பார்க்க இடம் அப்படி இல்லைன்ற பட்சம் இல்லைனாலும்
இந்த கிளைமேட்டு ஜாலியாக இருக்கும். வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக இங்கே இருக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தவராகவே நல்ல பெரிய விலாகாக இருக்குது. குளிர் வா, செம்ம கிளைமேட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா பின்னாடிலாம் எவ்வளோ ஃபாகாக இருக்குன்னு. ஐயோ இங்கெல்லாம் பாருங்க செம்மையாக இருக்குது. சரி, மதுரை, திண்டுக்கல், அப்புறம் ரத்தம் பக்கத்தில் இருக்குன்னா தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க. ஆனால் நல்லா இருக்குது கிளைமேட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலி பண்ணலாம். இங்கேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு இங்கே வாங்க, அதே குளிர் தான். ஆனால் இங்கே அதிகமாகவே குளிர் இருக்குது. எனக்கு சத்தியமாக அங்கே குளிர் நான் ஃபீல் பண்ணவே முடியல. குளிர்ச்சு ஓகே, இங்கே குளிர்ன மாதிரி அங்கே குளிரில் ஏன்னு தெரில. ஆனால் இங்கே நல்லா குளிருதுங்க, நல்லா சில்லுன்னு காற்றடிக்குதுங்க பாருங்கள், மரப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே கேஸ், நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா போட்டுக்கோங்க. நான் அப்படியே அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பை.